ஆக்டர் அஜித்குமார் அவர்கள் ரீசெண்டாக மலேசியாவில் 12 ஹார்ஸ் கார் ரேசிங் என்பது நடந்திருக்கு. ஸோ அதில் போயிட்டு அவர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு. அந்த சமயத்தில் அங்கே இருக்கக்கூடிய தமிழ் மக்கள், அங்கே இருக்கக்கூடிய தமிழ் உறவுகள் அப்படின்ட்டு நிறைய பேர் நம்ம இந்தியாவை சார்ந்து இருக்கக்கூடிய நபர்கள் அஜித் அவர்களை பார்த்து ஸோ அந்த இடத்துல அவர் கூட ஃபோட்டோ எடுக்கிறது, அவரை பார்த்து ஏகே ஏகே அப்படின்னு கத்தக்கூடிய அந்த செயல்கள் எல்லாம் ரீசெண்டாக நடந்திருக்கு. அது சம்மந்தப்பட்ட இருக்கக்கூடிய வீடியோக்கள்லாம் சோசியல் மீடியாவில் பார்க்க முடியுதுங்க. அதே சமயத்தில் மக்கள் இந்த அளவுக்கு அவர் கூட ஃபோட்டோ எடுக்க துடிக்கிறாங்க, அவர்கிட்ட பக்கத்தில் நெருங்கி ஃபோட்டோ எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் அஜித்குமார் அவர்கள் கொஞ்சம் கூட முகம் சுளிக்காம ஒரு நீண்ட வரிசையில எல்லாரையும் நிக்க வச்சு ஒவ்வொரு நபருக்கா அவர் போட்டோவை கொடுத்துருக்காங்க. அதாவது அவங்க கூட நின்று ஸோ அவங்களுக்கு போட்டோ எடுத்து கொடுத்துருக்காரு. ஸோ அஜித் அவர்களுடைய மனசுக்கும் அவர்கிட்ட இருக்கக்கூடிய டீசன்ட் டிசிப்ளைன் எல்லாமே ஒரு நல்ல விஷயத்தை மக்களுக்கு கற்றுக் கொடுக்கன்றதுல மாற்று கருத்தே கிடையாது. ஸோ அந்த அளவுக்கு அழகா எல்லாரையும் நிக்க வச்சு அவங்களுக்குன்ட்டு டைம் கொடுத்து போட்டோ எடுத்து கொடுத்துருக்காரு பாத்தீங்களா. அந்த மனுஷனை கண்டிப்பா இந்த இடத்துல வாத்தலான்றது மாற்று கருத்தே கிடையாது. எத்தனையோ பேர் எத்தனையோ ஸ்டார்ஸ் அவங்களுடைய பிஸியான ஷெடியூல்ஸ்ல டைமும் ஃபோக்கஸும் அதுல போட்டு அவங்க பாட்டுன்னு போயிட்டே இருப்பாங்க. பட் அஜித் அவர்கள் ஸோ அவருக்கு மறாவது நாள் ரேஸ் இருந்தாலும் பட் அங்க நின்று எல்லா மக்களுக்கும் அவர் போட்டோக்கு போஸ்ட் கொடுத்துருக்காருன்னும் போது அந்த மனுஷன் இந்த இடத்துல வாழ்த்த தாங்க தோணுது. அதாவது மனிதம், அந்த மனிதத்தை நம்ம எப்படி அடுத்தவங்க கிட்ட காட்டணுன்றதுலதான் நம்ம யாரு, நம்ம எந்த அளவுக்கு உயரமானவர்கள், நம்ம எந்த அளவுக்கு ஃபேமானவர்கள் அப்படின்ட்டு தெரியும். அதுல அஜித் அவர்கள் எங்கே போயிட்டாரு. அதே சமயத்துல மலேசியாவுக்கு இப்போ சிம்பு போயிருக்காருங்க. போனவர் அஜித் ஏகே அவர்களை பார்த்து அந்த இடத்துல அவர்கிட்ட பேசிக்கிட்டு நடந்து போகக்கூடிய அந்த காட்சிகளும் இந்த இடத்துல இடம்பெற்றிருக்கு. அஜித் மற்றும் சிம்பு அவர்களை பற்றி நான் என்னங்க சொல்லணும். சிம்பு அவர்கள் அஜித் அவர்களுடைய ஒரு தீவிரமான பக்தன், ஒரு தீவிரமான ஒரு ஃபேனு. ஸோ அஜித் அவர்களுடைய ஃபேன்ஸுக்கு சிம்பு அவர்களை அவ்வளோ பிடிக்கும், சிம்புக்கு அஜித் அவர்களை அவ்வளோ பிடிக்கும். ஸோ அதற்கான ரெஃபரன்ஸ் சிம்பு அவர்களுடைய படத்தில் ஏகப்பட்டதை பார்ப்போம். அஜித் அவர்களை தூக்கி வச்சு பேசக்கூடிய அந்த விஷயங்களை. ஸோ அப்பேற்பட்ட ஒரு மனுஷன் மலேசியாவில் இருக்காரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிற சிம்பு அவர்கள் போய் பார்க்காம பேசாமையா இருப்பாரு. ஸோ அதை இப்போ பண்ணியிருக்காரு. அது சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் தான் இப்போ இணையத்தில் பயங்கர வைரலாக போயிட்டு இருக்கு. அதே சமயத்தில் அஜித் அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய அந்த செல்ஃபி வீடியோ, அதுக்கப்புறம் அவர் கை காமிச்சிருக்கக்கூடிய ஹார்ட் சம்மந்தப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே இப்போ இணையத்தில் பயங்கர வைரலாக போயிட்டு இருக்கு. ஸோ அந்த மனுஷனை இப்போ எல்லாருமே பயங்கரமாக வாழ்த்திக்கிட்டு இருக்காங்க. இவர் தான்பா மனுஷன், ஒரு டிசிப்ளைன்னா என்ன, ஒரு டீசென்டானா என்ன அப்படின்ட்டு ஏகப்பட்ட விஷயங்களை சொல்றாரு. ஸோ அதனால தான் எங்களுக்கு அரசியல்லாம் தேவையில்லை, அஜித்தே போதும் அப்படின்ட்டு அஜித் அவர்களுடைய ஃபேன்ஸ் இப்போ அது போன்ற ஒரு முழக்கங்களை எழுப்பிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அஜித் அவர்கள் பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றது என்னுடைய கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. இது போன்ற வைரல் நியூஸ், இது போன்ற சினிமா சார்ந்து இருக்கக்கூடிய தகவல்கள்லாம் தெரிஞ்சுக்கணும்னா கோகுல் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.